ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் ஆன்லைன் டெக் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனில் வந்து பாடியில் வந்து ஷாக் அடிக்குது. அது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபேனோட பாடியில் வந்து கரண்ட் வருது அப்படின்னா வந்து நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒயர் வந்து டச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா இன்னொன்று வந்து சுவிட்சு ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்சோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒயர் ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக அதோட காயிலோட பக்கத்தில் ஏதாவது டச் ஆகி நம்ம வந்து ஃபேனோட பாடியில் வந்து ஷாக் அடிக்க வந்து சான்ஸ் இருக்குது. இதில் செக் பண்ணதில் என்ன வந்தது கிடச்சிது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து நல்லாயிருக்கு, அதோட சுவிட்சோட கனெக்ஷன் செட்டப்பும் நல்லாயிருக்கு. ஃபேனோட காயில் செட்டப்பில் இருந்து தான் வந்து பாடி வந்து டச் ஆகுது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதோட பேக் கவரை வந்து நம்ம வந்து கழட்டி பார்க்க போகிறோம். இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயில் வந்து ஃபேனோட பாடியில் வந்து டச் ஆகிற மாதிரி ஃபிட் ஆகிருக்கு. இது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபேன் வந்து விழுந்திருக்கலாம், இல்லைனா சரிஞ்சிருக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி ஃபிட் பண்ணச்சோடனே அப்படி டச் ஆகிற மாதிரி மாட்டியிருக்கலாம். ஸோ இதை சரி பண்ணிடுவோம். ஸோ நம்ம பேக் கவரை வந்து கழட்டி எடுத்துகிட்டு, அந்த பேக் கவரில் எதுவும் பெண்டு இருந்ததுன்னா அதையும் வந்து பெண்டு எடுத்துகிட்டு, இந்த காயில் உள்ள அந்த டச் ஆகிற இடத்துல வந்து நம்ம வந்து கட்டையை வச்சு சரி பண்ணணும். இது புது காயில் போட்டு ஃபிட் பண்ணி கொண்டு வர்றப்பவும் இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதானால் உடனே தெரியாது. இந்த ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து சரி பண்ணணும். ஃபேனில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பேக் கவரில் வந்து ஒரு காடி வந்து ஃபுல்லாகவே வந்து காயிலில் பிடிச்ச மாதிரியே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேனோட பாடியில் வந்து ஷாக் அடிக்குது. ஸோ அதை இப்போ வந்து நம்ம சரி பண்ணிவிட்டு ஒரு வார்னிஷ் வந்து பண்ணிடுவோம். வார்னிஷ் பண்ணிவிட்டு பேரிங்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிடுவோம். நம்ம இப்போ பேக் கவரை வந்து எல்லாம் சரி பண்ணிவிட்டு ரிட்டன் நம்ம மாட்டியாச்சு. பேக் கவரையும் மாட்டிட்டு இன்னொரு டைம் வந்து நம்ம லைனில் வந்து செக் பண்ணணும். வேறு ஏதாவது ஷார்ட் இருக்கா பாடியில் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரீ ரன்னிங் வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இது நார்மல் ரன்னிங் தான். நம்ம சீலிங் ஃபேன் கனெக்ஷன் மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து லைன் வந்து கொடுத்துடலாம். லைன்லாம் கொடுத்துட்டு சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணி நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது ஒரு லைன் மெயின் லைனாகவும், இன்னொரு லைன் வந்து கண்டென்சர் மூலிமா ஸ்டார்டிங் ஆயில் போகிறதும், இன்னொரு லைனும் மேல் லைனாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஃபேன் வந்து அழகாக வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இது நான் தரையில் வச்சே தான் வந்து செக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங்கில் வச்சும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு இப்போ கண்டென்சர் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு அதோட மூடியை வந்து மாட்டி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பேரிங்கில் க்ரீஸ் வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னா நம்ம க்ரீஸ் வச்சு அந்த க்ளோஸர் மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ சுவிட்சோட கவரு, அந்த ஃபேனோட பேக் கவர் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து எந்த விதமான புதிய பாடி ஷார்ட் எதுவுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி இருந்த பாடி ஷார்ட்டை சரி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டாண்டிங்கில் வச்சு நம்ம ஃபைனலாக வந்து செக் பண்ணி ஃபேனை வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணிடலாம்.
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேனில் ஏதாவது பாடி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து சரி பண்ணணும். சேம் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் சீலிங் ஃபேன் எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் வேறு ஃபங்க்ஷன் வந்து வேறு வேறையாக இருக்கும். அதை கழட்டுறது மாட்டுறது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.